சைராம். நாளை மாலை 5 மணிக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். இதை அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செய்யணும். காலம் ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்தை வீணாக்குறவங்க வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டோ முன்னேறுவதுன்றது நினச்சி கூட பார்க்க முடியாது. காலத்தை வீண் பண்ணுறவங்களை சாயப்பா திரும்பி கூட பார்க்கறதில்ல. அவர் பலவிதமான அறிவுறுத்தல் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் காலத்தை வீண் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்கல. தொடர்ந்து அழுத வண்ணம் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. இதை மாற்றுவோம். அதற்குரிய ஆடியோ தான் இந்த ஆடியோ. நாளைக்கு மறக்காமல் 5 மணிக்கு என்ன செய்யணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் எனக்கு ஒரு சைராம் எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 வேஷ்டி. என்னது ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்தா, பொங்கல் இன்னும் நாளைக்கு மண்டே அப்படின்னு தெரிஞ்சது. அந்த சாய்ராமுக்கு நான் நன்றிகள் சொல்ல மாட்டேன். ஆனால் தயவு செய்து இது மாதிரியான கிஃப்ட்டு எனக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் நியூ இயர் வந்துச்சு, அதுக்குள்ளே பொங்கல் வந்துடுச்சா அப்படின்னும் போது எனக்கே குபீர்னு வேர்க்குது. உலகம் என்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் என்ன டெவலப் பண்ணோம், காலத்தை மறுபடியும் வீண் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. காலத்தை நாம் சத்தியமாக மதிக்கலை. தினமும் காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், தூங்குகிறோம். மறுபடியும் அதே கதை தான் தொடர்ந்து நடக்குது. இன்றைக்கி என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதே தான் நாளைக்கு நினைக்கிறோம், நாளை மறுநாளும் நினைக்கிறோம். எங்கேயாவது ஏதாவது ஒரு வித்தியாசத்தை நம்ம உணர்றோமா அப்படின்னா ஒரு 10% கூட நம்ம ஃபீல் பண்ணலை. இது எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுறேன். அப்போ நம்ம சரியாக காலத்தை பயன்படுத்திக்கலையோ அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீல் எனக்கு சாயப்பா சட்டுன்னு ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இனி ஒரு நிமிஷமும் நாம் சரியான முறையில் வாழ்க்கையை வாழ போகிறோம். அப்படி இப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஒரு நிமிஷமும் எப்படிப்பட்ட வாழ்க்கை, மிக உயர்ந்த எண்ணங்களோட மிக உயர்ந்த வாழ்க்கை, மிக வெற்றிகரமான வாழ்க்கை வாழ போகிறோம். அதற்கு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இங்கே நிற்குது. எல்லாமே கரெக்டாக முறைப்படி செய்யணும். நம்ம காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் நம்ம எந்த வேலைகளை செஞ்சாலும் அதில் முழு கவனத்தையும் வைக்கணும். நம்மளோட எதிர்கால லட்சியத்தையும் நாம் இங்கே கொண்டு வரணும்.
நீங்கள் முக்தி அடைகிறது, அடுத்த பிறவி எடுக்கிறது, அதெல்லாம் இன்னும் பல ஜென்மங்கள் இருக்குது. அதை அப்போ பார்த்துக்கலாம். இந்த மண்ணை விட்டு போகும்போது, இந்த மண்ணுக்குள்ளே போகும்போது நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வாழ்ந்தோமா? இதுதான் பெரிய கேள்வி. இதுதான் நம்மளோட லட்சியமாக மாறப்போகுது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குது? கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய லட்சியம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது சந்தோஷமாக பூரிப்பாக நான் போகணும், எல்லாமே திருப்திகரமாக செஞ்ச மாதிரி. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலை விட்டு அந்த டே முடியுது பாருங்க, அப்போ ஆனந்தமாக வருவோம், ஒரே சவுண்டாக இருக்கும். ஆனால் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த சவுண்டு இருக்காது. ஆனால் ஸ்கூலை விட்டு வெளியில் வரும்போது அவ்வளோ உற்சாகமான மனநிலையில் நாம் இருப்போம். அப்படியே பேசுவோம், அப்படியே சிரிப்போம். ஏன்னா அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கூல் ஒரு வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்காத பாடத்தை நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஆனால் காலேஜ் பெருசாக கற்றுக் கொடுக்கல. ஆனால் ஸ்கூல் அனுபவம், ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நினச்சா கூட சட்டுன்னு அந்த ஞாபகங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சினிமா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த மாதிரியான மனநிலை ஒவ்வொரு நாளும் படுத்து தூங்கும்போது எத்தனை பேருக்கு வந்திருக்கு? யாருக்கெல்லாம் வந்திருக்குது? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஸோ 100ல் 90 பேருக்கு வரல, அந்த 10 பேருக்கு தான் வந்திருக்கு. அந்த 10 பேர் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ். இவர் ஜெயிக்கிறார், அவர் ஜெயிக்கிறாரு. ஏன் நம்ம ஜெயிக்கல? அவங்க 2 பேரும் வாழ்க்கையை சரியாக பிளான் பண்ணாங்க, கரெக்டாக காய் நகர்த்தினாங்க. அதனால் கடவுள் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். நாம் சரியாக வாழ்க்கை பற்றி ஜட்ஜ் பண்ணலை, திட்டமிடலை, எந்த காயையும் எதையும் நகர்த்தலை. நகர்த்தாத அத்தனை காயும் அப்படியே அந்த காயின்ஸ் எல்லாமே அப்படியே துரு பிடிச்சிடுச்சு. அப்பப்போ மூமெண்ட் இருந்தால் தானே எல்லாம் கரெக்டாக இருக்கும். பட் எந்த மூமெண்ட்டும் இங்கே இல்லை. அதனால் அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. வெற்றி எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடுறோம், வெற்றி எங்கேயுமே இல்லை. அமைதி எங்கே இருக்குன்னு தேடுறோம், அமைதியும் எங்கேயும் இல்லை. காலத்தை கெடுத்துக்கிட்டோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம், அந்த ஃபீலிங் மட்டும் பெருசாக இருக்குது. நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்குது, ஆனால் இன்னைக்கு இத்தனை வருஷம் வளர்ந்துட்டோம். நேற்று தான் ஸ்கூல் முடித்த மாதிரி இருக்குது, நேற்று தான் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது. கண்ணை மூடி கண்ணை திறந்தா ஒன்றுமே புரியலன்னா புரியாத மாதிரி நாம் வாழ்ந்தோம். அதனால் வாழ்க்கை நமக்கு புரியல, அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி வாழ்கிறீங்களோ அதனுடைய ரிசல்ட்டு தான். நல்லா படித்தா 100 மார்க்கு, நல்லா படிக்கலைன்னா ஃபெயில் மார்க்கு. நான் நல்லா படிக்கலை ஆனால் ஃபெயில் மார்க் வாங்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு மட்டும் நமக்கு வாய் வருது. ஆனால் நீ நல்லா படிக்கலை அதனால தான் ஃபெயில் ஆகிட்டன்ற ஒரு வாயில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வரலையே. அப்போ நம்மளோட லைஃப்பை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணலை. நம்ம ப்ராப்ளத்தை மட்டும் தலையில் சுமந்தோம், கண்கள் கிட்ட வச்சுக்கிட்டோம். ஒரே நேரத்தில் தலையிலையும் பாரத்தை சுமந்துக்கிட்டோம், அதே பாரத்தை கண்ணுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம். எப்படி போக முடியும்? முன்னாடி போயிட முடியுமா? பின்னாடி போயிட முடியுமா? ஸோ இந்த நிலையில் என்ன பண்ணுவோம்? நாம் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அதே இடத்துல அப்படியே உட்காந்துருவோம். எஸ், அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டோம்.
உங்களுக்கு காலங்கள் வரவேண்டிய காலத்தால் வரவேண்டிய வெற்றி அத்தனையும் தள்ளி போகுது, இல்லை உங்களை கடந்து போகுது. தள்ளி போகுது கூட இல்லை, கடந்து போயிடுச்சு. 40 வயசுல ஒரு ஸ்டார் மாதிரி மின்னி இருக்கணும், இப்போ 60 வயசு ஆயிடுச்சு. ஏன் மின்னல? விதி பேரில் படியை தூக்கி சாமர்த்தியமாக தப்பிச்சா கடவுள் என் குழந்தை ரொம்ப அப்பாவி, என் குழந்தை விதின்னு சொல்லி விட்டுடுச்சு, அதனால் என் குழந்தைக்கு எந்த பனிஷும் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? சான்ஸே கிடையாது. காலம் யாருக்கும் காத்திருக்காது, அது உங்களை கடந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் காலத்தின் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில் இதை கூட அதை கூடன்னு நாட்கள் ஓடிச்சு, உங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு. கடைசியில் நாம் இந்த மண்ணுக்குள்ளே போகிறோம், எதையுமே சாதிக்காமல் போகிறோம். உண்மையிலே சொல்கிறேன், கடவுள் கொடுத்த அத்தனையும் நாம் சரியாக பயன்படுத்திக்கல. அதனால் நமக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு தான் இது. உங்கள் லைஃப்பில் இனிமேலாவது காலத்துக்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. காலம் பொன் போன்றது அப்படின்ற ஒரு மனசில் அந்த எண்ணத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி திட்டமிடுறதுன்றதை யோசிங்க. என்னை இவங்க திட்டாங்க, என்னை அவங்க திட்டாங்க, என்னை என் சொந்தத்தில் இருக்கிறவங்க தள்ளி வச்சுட்டாங்க, என் சொந்தத்தில் இருக்கிறவங்க என்னை மதிக்கலை, என்னோட புருஷன் வீட்டில் என்னை மதிக்கலை, என் வீட்டில் என்னை மதிக்கலை, உலகத்தில் யாரும் என்னை மதிக்கலை. இந்த புலம்பல்கள் தேவையே இல்லை. இதை மனசில் எடுத்துட்டு வச்சிங்கன்னா அது பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் இந்த விஷயத்தை அலோவ் பண்ணிகிட்டே இருங்க. நான் எதுக்குடா சுமக்கணும் அப்படின்னா தூக்கி எறிங்க அந்த பாரத்தை. நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா? நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்களா? நீங்கள் மனசாட்சியோடு இருக்கீங்களா? 3வது மனுஷனாக இருந்து உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டா தூக்கி போட்டுருங்க, அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டா திருத்திக்கோங்க. எப்படி கணக்கு பார்த்தாலும் லாபமாக தான் நம்ம பக்கம் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன ஒதுக்கிட்டாங்க, என்ன செய்ய முடியும்? அவங்க முன்னாடி அனுமர் நெஞ்சை திறந்து உள்ள ராமா நீ தான் இருக்க அப்படின்னு சொன்ன மாதிரி காட்டிட முடியுமா என்ன? ஸோ அடுத்தவங்களுக்காக நான் நல்லவன், நான் திறமையானவன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுல தான் அதிகப்படியான மக்கள் முட்டாளாகிறாங்க. நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை. அப்போ உங்கள் கவனங்கள் எங்கே போகுது? என்ன இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்குறீங்க. உங்கள் பொன்னான நேரத்தையே நீங்கள் கெடுக்கிறீங்களே. மறுபடியும் இந்த நிமிஷம் போனால் வருமா? யாரோ என்னமோ ஏதோ நினச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? ஏன் அதில் போய் நீங்கள் போய் சிக்கிக்கிறீங்க? ஏன் அதில் நீங்கள் சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிறீங்க? இதையெல்லாம் புரிஞ்சு வாழ்க்கையில் எப்போ நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம்? ஸோ திரும்ப சொல்கிறேனே, தலையிலையும் பாரம், கண்ணிலையும் துணியை கட்டி நடக்க முடியாது. தலையில் பாரம் இருந்து நடந்தாவே சுமை. இனி கண்கள்லையும் அந்த பாரத்தை இறுக்கமாக கட்டிக்கிட்டா உடம்பு எவ்வளோதான் தாங்கும்? ஒரு பெரிய பாறாங்கலை தொடர்ந்து 8 மணி நேரம் தூக்கி பிடிச்சிட்டு நிற்க முடியுமா என்ன? எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? ஒரு அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். ஆனால் காலம் பூரா அந்த பெரிய பாறாங்கல்ல தூக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறோம்.
அதை இறக்கி வச்சாதான் நீங்கள் மூவ் ஆக முடியும். அதை தூக்கிக்கிட்டே நீங்கள் மூவ் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், அதே இடத்துல அந்த பாறாங்கல் நம்மளை போட்டு அழுத்துன்னு அழுத்தம். 6 அடியில் இருக்கிறவன் 5 அடியாக மாறுவான், 5 அடியில் இருக்கிறவன் 4 மாறுவான், 4 3 ஆகும், 3 2 ஆகும், 2 1 ஆகும், அந்த 1 மண்ணுக்குள்ளே போயிடும். ஸோ பிரச்சனைகள் ஒரு மனுஷனை அவனை மரணமடைய செய்ய வைக்குது. தை பிறந்தா வழி பறக்கும் தங்கமே தங்கம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். எல்லாரும் ஹாப்பி பொங்கல் சொல்கிறோம், போகி அன்னைக்கு பழசை போட்டு கொளுத்துறோம். நாம ஒரு சிறப்பான விஷயத்தை செய்வோம். போகி அன்னைக்கு என்ன செய்யணும், மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை பேப்பரில் எழுதலாமா? எழுதி அதை சுக்கு நூறாக கிழிச்சு போட்டு தீய வச்சு கொளுத்தலாமா? எத்தனை பேர் தயாராக இருக்கீங்கன்னு சொல்லுங்க. போகியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிடலாம். போகியை அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாடணும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கேடு கெட்ட எண்ணங்கள் அத்தனையும் எழுதுங்க, ஒன்று விடாமல் எழுதுங்க. நாளைக்கே எழுத ஆரம்பிங்க. இன்னைக்கே எழுத ஆரம்பிங்க. சனிக்கிழமை மாடியே கொடுக்குறோம், இன்னைக்கே எழுத ஆரம்பிங்க. ஃபுல்லாக காம்ப்ளீட்டாக எழுதுங்க. ஒரு பேப்பரில் வேண்டாம், ஒரு சின்ன நோட்டு எழுதுங்க. அத்தனையும் எழுதி ஒரு 1 மணி நேரம் சாயப்பாவோட பாதத்தில் அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் சாயப்பா கிட்ட ப்ரே பண்ணி, இந்த கேடுகட்ட எண்ணங்களை நான் தீ வச்சு கொளுத்த போகிறேன் அப்படின்னு வீட்டுக்கு வெளியில் அந்த எழுதின பேப்பரை எடுத்து நல்ல சுக்கு நூறாக கிழிச்சு சாயப்பாவை மனசில் வச்சு தீய வச்சு கொளுத்துங்க. இதை ஒரு சாயராமும் நாளைக்கு கரெக்டாக 5 மணிக்கு செய்கிறோம். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock நாம் செய்கிறோம். நீங்கள் கொளுத்தின பேப்பரை நான் கண்ணால் பார்க்கணும். நான் அதுக்காக நேராக எல்லாருடைய வீட்டுக்கும் வர முடியாது. வர வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வருவேன். அதை ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வீடியோ எடுத்தோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். எத்தனை பேருக்கு விருப்பம்? அப்படி எழுதுனா என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கையை சாய்ப்பா மாற்றுவாங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்களோ அத்தனை பேரும் செய்யுங்க. இதை கூட செய்யலைன்னா, அதாவது எனக்கு நம்பிக்கை இல்லை செய்யலை, அவங்கள நான் கேட்கல, சரி நம்பிக்கை இல்லைப்பா சரி விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். நம்பிக்கை இருந்தும் அதை செய்யலை அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம வீணாக்குற மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது மாதிரி பேப்பரில் எழுதி கொளுத்தி போட்டவங்களோட வாழ்க்கை மாறி இருக்கு. ஏன்னா மனப்பூர்வமாக எந்த விஷயத்தை நினச்சி நாம் செய்கிறோமோ அது நமக்கு நல்லதே கொடுக்கும். மனப்பூர்வமாக என்ன பண்ணாலும் அது கிடைக்கும். அப்போ இதுவும் மனப்பூர்வமாக நம்ம எழுதுகிறோம். என் உடம்புல என் மனசில் இருக்கிற கேடுகட்ட எண்ணங்கள் இதுதான் என் வாழ்க்கையை அழிக்குது, இது இல்லைன்னா என் வாழ்க்கை சூப்பராக இருந்திருக்கும். தயவுசெய்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எழுதுனதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அன்பே சாயில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், உடனே நான் இதை எழுதியிருக்கேன் நீ பாரு கரெக்டாக இருக்கா, அதை அவங்க கிட்ட காட்டுறது, அவங்க உங்ககிட்ட காட்டுறது, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வேலைலாம் இங்கே வேண்டாம். உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரியக்கூடிய ரகசியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதை நம்ம அன்பே சாயில தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம். கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் தான் இங்கே முக்கியம். அதையும் நீங்கள்
காப்பாற்றிக்க முடியலன்னா, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? திரும்ப சொல்கிறோம், அன்பே சாய் குடும்பம் ஜெயிக்கணும். எந்த மனுஷனோட கண்ணிலையும் அந்த கண்ணீர் வரக்கூடாது. தேம்பி தேம்பி அழக்கூடாது. ஐயோ என்னை இவர் விட்டுட்டு போயிட்டாரு, ஐயோ என்னை இவர் ஏமாத்துறாரு. போகிறவன் போகட்டும், ஏமாத்துறவன் ஏமாத்துட்டோம். ஏமாத்துறவனே இவ்வளோ வாடுறான்னா, ஏமாந்தவன் அவனோட சிறப்பாக வாழணும். ஆனால் ஏன் வாழலைன்னா, நீங்கள் மறுபடியும் சொல்கிற அந்த பாரத்தை தலையில் சுமந்துக்கிட்டே இருப்பதால். கிட்டதை விட நல்லதுக்கு பவர்ஃபுல் இல்லைன்னு இப்போ இருக்கிற ஜனங்க நினைக்கிறாங்க. அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் கெட்டவனாக மாறணுன்ற ஒரு சின்ன ஆசை உள்ள இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் தான் செய்யக்கூடிய கெட்டது எல்லாம் அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி போராடுறாங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? எது எதெல்லாம் ஒரு காலத்தில் அநியாயமாக இருந்ததோ, ஒழுக்கத்தை மீறி இருந்ததோ, அதெல்லாம் எனக்கு நியாயப்படுத்துவதற்கு உலகம் பூரா முயற்சிகள் நடக்குது. அதை ஓப்பனாக சொல்ல எனக்கு விரும்பலை. சில விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு முகத்தை சொல்லிக்குதோ அது அத்தனையுமே மோசமான கேவலமான விஷயங்களே. நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாம் எதை நோக்கி போகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தற்காலிகமான இன்பத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். இது வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புறீங்களா என்ன? எந்த அளவுக்கு இந்த இன்பங்கள் சந்தோஷத்தை கொடுத்ததோ அதை விட 100 மடங்கு துன்பத்தையும் துக்கத்தையும் ஒரு மோசமான சூழ்நிலையும் இது கொடுக்கும். இது புரிஞ்சுக்காம நாம் என்ன பண்ணுறோம்? எதையோ தேடுறோம், அருவருப்பான விஷயங்களை நோக்கி போகிறோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுது. என்னைக்கு ஒரு இன்பத்தின் மூலமாக துன்பம் கிடைச்சதோ அன்னைக்கு தான் நம்ம அறிவு கண்ணு திறக்குது. அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுது. அத்தனையும் இருந்தது, அத்தனையும் கண்கள் முன்னாடி அழிஞ்சு போகுது. மறுபடியும் அழிஞ்சு போனதை நினைச்சு, இழந்ததை நினைச்சு கவலைப்படுறோம். ஒன்று சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னா கவலைப்படுறோம். அப்போ சந்தோஷமா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த சந்தோஷம் எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 100 நாட்கள் அப்படின்னா 10 நாள் சந்தோஷம், 90 நாள் துக்கம். விஷத்தை குடிக்கும் போது நல்லா தான் இருக்கு, ஆனால் அது விஷன்றது ஏன் எந்த மனுஷனுக்கும் தெரியல. தண்ணி அடிக்கிறவங்களுக்கு விஷத்தை குடிக்கிறாங்கன்னு தெரியும், இதை குடிச்சா செத்து போயிடுவாங்கன்னு தெரியும். அப்போ குடிக்கிறவங்க அறிவில்லாமல் குடிக்கிறாங்க தானே அர்த்தம். கரெக்டு தானே? நான் 100% சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 40 வயசு கூட ஆகலை, நம்ம சொந்தத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் இறந்து போயிட்டாரு. 2 குழந்தைங்க, ஃபுல்லாக ட்ரிங்க்கு, லிவர் எல்லாம் கெட்டு போயிடுச்சு. தெரிஞ்சு அவர் குடிச்சிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. போனவன் சந்தோஷத்தோட போயிட்டா, ஆனால் அவனை நம்பி வந்திருக்கக்கூடிய 2 சின்ன குழந்தைங்க, அவங்க மனைவி, எப்படிங்க? எப்படி சாத்தியம்? நம்ம அறிவு மங்கடிக்கும், நம்ம அறிவு மங்கி போகும். அதனால தான் சொல்கிறேன்,
நாம் தொடர்ந்து எது எதெல்லாம் இன்பம் தருதுன்னு நினச்சி போகிறோமோ அந்த இன்பம் சரியான்றதை யோசித்து அதுக்கப்புறமா காலடி எடுத்து வைங்க. அப்படி காலடி எடுத்து வச்சா நான் அழிஞ்சிடுவேன், அழியிறது எனக்கு சம்மதம் அப்படின்னா காலடி எடுத்து வைங்க. இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒழுக்கத்தை எல்லாரும் மீறாங்க, எல்லாரும் மீறிக்கிட்டே இருக்காங்க. ஒழுக்கத்தை மீற மீற பாவம் அதிகரிக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். எங்க பாவம் ஒரு மனுஷன் அதிகமாக செய்கிறானோ அவனுக்கு இடப்பட்டது மரணம். மரணம் சரி இதோட முடிஞ்சிடுச்சா? இல்லையே, அடுத்த பிறவி இருக்கு. இப்போ யார் யாரெல்லாம் தண்ணி அடித்து வாழ்க்கையில் தப்பு பண்ணி அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அடுத்த பிறவியில் தண்ணி அடிக்கிறவர்களால் அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் இதெல்லாம். நாம் எதில் அஃபெக்ட் ஆகிருக்கோன்னா, நீ இதை போன ஜென்மத்தில் அவனுக்கு பண்ண, அது எனக்கு பாடமாக நடத்துது. அதனால தான் சொல்கிற, ஏழைகள் பாக்கியவான்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னது பைபிள். நம்ம சாயப்பாவும் சொல்லியிருக்காரு, ஏழ்மைதான் இறைவனுடைய குணமாக இருக்குமா. சச்சரிதம் சொல்லியிருக்காரா இல்லையா? ஐ திங்க் 5th or 6th சாப்டர்னு நினைக்கிறேன். எவ்வளோ அற்புதங்க. இந்த ஜென்மத்தில் நாம் கஷ்டப்படுறோன்னா நம்ம கர்மா, நம்ம பாவங்கள். ஆனால் இனி எதையும் செய்யக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு இந்த பிறவியில் இருந்துச்சுன்னா அடுத்த பிறவி அமோகமாக இருக்கும். அடுத்த பிறவியில் நீங்கள் தப்பு செய்கிறத கூட யோசிப்பீங்க, வேண்டாம் இதெல்லாம் தவறுன்னு. இன்றைக்கும் நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய படிப்பு படித்தவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க இன்றைக்கும் ஜெனிவனாக இருக்காங்க, பக்கா ஜெனிவனாக இருக்காங்க. அவங்கள எதை கொடுத்து வாங்க முடியாது. அன்பை சாயில் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாமே இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றே ஒன்று தான். 10 ரூபா ஒருத்தனை ஏமாற்றி நான் வாங்கினேன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன். அதுக்கே அந்த வார்த்தை சொல்கிறாங்க. அப்போது இவங்க அந்த பெரிய பதவியில் இருந்தும் அவங்க கண்ணியமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் போன ஜென்மத்தில் அவங்க பட்ட கஷ்டம், விட்ட கண்ணீர், அங்கே இருந்த விழிப்புணர்வு இந்த பிறவியிலையும் இப்பையும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களோட ஒவ்வொரு பொன்னான நேரத்தையும் கவலைகள் தான் ஆக்கிரமிப்பு செய்யுது. இதன் மூலமாக கஷ்டங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ உங்கள் மனசாட்சியின் படி நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் கோ ஹெட், கடந்து போங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எப்படி கேவலப்படுத்தினாலும் சரி, ஐ எம் குட் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கடந்து போகணும். அதை விட்டுட்டு அங்கேயே நின்னீங்கன்னா அப்படியே நம்ம கீழே இறங்கிடுவோம். வாழ்க்கையை ஒரு உதாரணத்தோடு நீங்கள் வாழணும். வாழ்க்கைக்கு இவரை மாதிரி அப்படின்ற பெயர் எடுத்து நீங்கள் இந்த மண்ணுக்குள்ளே போகணும். குறுக்கு வழியை நாடாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இன் யுவர் லைஃப். வேகம் கூடாது, உயரம் கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். கடவுள் விருப்பத்தின்படி அது நடக்கணும். எனது விருப்பத்தின்படி இல்லை, கடவுளின் விருப்பத்தின்படி. நீங்கள் பிரார்த்தனைగా செய்யும்போது கூட எனது விருப்பத்தின்படி என் வாழ்க்கை வேண்டாம், உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுங்க சொன்னவங்க எத்தனை பேர்?
கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இப்படி நான் ப்ரே பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம நீ எனக்கு எதை கொடுக்குறியோ அது எனக்கு சந்தோஷம், அதனால் உன்னுடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை நான் வாழறேன், அதுதான் நல்ல ஆத்மா. படைச்சவனுக்கு தெரியும் உங்கள் துன்பம். படைச்சவனுக்கு தெரியாத மாதிரியே தினமும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இது தப்பு தானே? கடவுளையா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க? கடவுளை எஸ்டிமேட் எப்படி பண்ணுறோம்? நாம் வேறு விதமாக நினைக்கிறோம். கடவுளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். கடவுளுக்கு எல்லாமே தெரியும். உங்கள் குழந்தைங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்கள் பெற்றவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்கள் நண்பர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. படைச்சவருக்கு தெரியாதா என்ன? ஸோ தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், தேவையில்லாத பயங்கள் வேண்டாம். பயத்தாலையும் கவலையாலையும் காலத்தை கோட்டை விட்டுட்டா, காலம் நம்மளை கடந்து போயிட்டா நம்ம வாழ்க்கை வீணாகிடும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.